வாங்க பேசலாம் சீரியஸ் பார்ட் 3. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், துரந்தர் அப்படின்ட்டு. பிகாஸ் ஹிந்தியில் இப்போ ஓடிட்டுருக்கிற ஒரு ஃபேமஸான படம். ஹீரோ எதிரி நாட்டில் போய் ரொம்ப தந்திரமாக சாதிச்சிட்ருப்பார். இந்த வார்த்தை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மராத்திலையும் ஹிந்திலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மீனிங் என்னென்னா, எதிரிகளை தந்திரமாக வென்று மக்களை காப்பாற்றும் தலைவர். இந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக பராக்கிரம வீரர்களான சோழ மன்னர்களை சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவில் கட்டினாங்க, கடல் கடந்து போய் பல நாடுகளை ஜெயித்தாங்க. ஸோ துரந்தர் சோழ மன்னர்கள். அடுத்து பாண்டியர்கள். 2000 வருஷம் மேலே மதுரையை தலைநகராக கொண்டு தமிழ் சங்கத்தை வளர்த்தவங்க. சவுத் இந்தியாக்களை பாதிக்கும் மேலே ஆட்சி பண்ணாங்க. வீரம், கலை இதில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ துரந்தர் பாண்டிய மன்னர்கள். நெக்ஸ்ட்டு சேரர்கள். கேரளா, தமிழ்நாடு வெஸ்ட் ரீஜியனாக ஆண்டவங்க. இவங்க போர் திறமையிலும் கடற்படை வர்த்தகத்தில், அதாவது ட்ரேடிங்லாம் ரொம்ப டேலண்டடாக இருந்தாங்க. மன்னர்களை நான் துரந்தர் கூட ஒப்பீடு செஞ்சுருக்கேன். மன்னர் மட்டும் இல்லை, இன்றைக்கி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு வீரனும் துரந்தர் தான். ஜெய்ஹிந்த்.